எங்க போற? வேலையோ? என்ன தம்பி பிரகாசம் போட்டிருக்க? இன்னமுமா அந்த புடவை இருக்கு? ஏன் உனக்கு என்ன இருக்கு? வச்சிருக்க. என்னமோ நான் 1990 படித்த மாதிரி பேசுகிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். தூத்துக்குடியில் போர் நடக்க போகுது, யானைக்கு எறும்புக்கும். அதானே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த செல்லக்குழந்தை குட்டி எங்கே போச்சு அந்த பாட்டு ஓடும். மறுபடியும் கமெண்ட் படிக்கல. மன்னியும் ஆண்டவரே மன்னியும். சஃபு வாங்க வணக்கம். குணாண்ணா நீங்கள் இப்படியே பேசுங்க, உங்களை கொல்ல போகிற சொல்லியிருக்கு சைனிமா. ஏன் குணா அப்படி பேசாதீங்க. தேங்க்யூ சஃபு. குட் மார்னிங். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ப்ளீஸ் புட் லைக். சாப்பிட்டீங்களா? எந்த நாடு, எந்த ஊர்? என் மருமக எங்கள் ஜட்டி இல்லாமல் இருக்குது. ஜட்டியை போட்டு ஐயோ தெரிஞ்சு போயிட்டா என்ன? அது போட மாட்டேதுரா. நேரத்துலேருந்து இப்படி தான் நிற்கிறான். அதான் நேற்று திருஷ்டி பட்டு போச்சு. நைட்டு பூரா தூங்க விடல பயிரில். ஏன் எடுத்துக்கிட்டீங்க அண்ணியாரே? அம்மா ஊரில் இல்லை, நான் வண்டி தான் வீட்டில் இருக்கேன். நான் ஒண்டி தான் வீட்டில் இருக்கேன். ஓகே ஓகே. வாங்க சுனாப்பண்ணா. குட் மார்னிங். ஹாவ் அ நைஸ் டே. எங்கள் அண்ணா வடிவேல் காமெடி பார்த்தா இன்னமும் சிரிப்பு வருது எனக்கு. நீ அது அப்படியா? இன்னொரு சேனலில் எடுத்துட்ருக்காங்க, அது இன்னும் சூப்பராக இருக்குது. பிரசன்னா ப்ரோ சேனலில் போட்டிருக்காரு, அது இன்னும் சூப்பராக இருக்குது. அதான் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கேன். அது அவர் கூட இன்னும் பார்க்கல. சுனாப்பண்ணா திண்டுக்கல் சகாயராஜ். ஓ வாங்க வணக்கம் சகாயராஜ் ப்ரோ. கேட்டது என் தப்பு, மன்னிச்சிடுங்க அக்கா. என்னடா கேட்ட? அடப்போட ஏதாவது மன்னிப்பு பண்ணி. இந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க ஒரு கேள்வி. ஆமாம் சுனாப்பானா லைக் போடுங்க. வந்துட்டியா சங்கர்? லைக்கை போடு. சபுதீன் சுனாப்பானா வணக்கம் சொல்லியிருக்கேன். சரி ஆமாம். அது ஆனால் 1000 என்னமோ தான் போயிருக்கு, அதிகமாக போகல. மனகத்தை எடுத்து போட்டு. மேடம் வீட்டில் என்ன சாப்பாடு? இட்லி சாப்பிடலாம் வாங்க. உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க சுனாப்பானா. எனக்கு மன்னார்குடி சுனாப்பானா அவர்களே. உங்களுக்கு எந்த ஊர்? லைக்கு போடுங்க சுனாப்பானா அவர்களே, லைக்கு போடுங்க. கால் வலிக்குது நிற்கிறது. என்னடா இன்னைக்கு வீசே போல எல்லாரும் போயிட்டாங்க. ஆமாம் நேற்று கொஞ்சம் நல்லா போணுச்சுல்ல இந்த டைமில் சைனியாக தான் போட்டேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாகிட்டு. பிரகாஷ் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சைனி சாப்பிட்டியா சொல்லு பிரகாஷ். என்ன இல்லைங்க, இனிமே தாங்க சாப்பிடணும். நேற்று எங்கேயோ பிரச்சனையாமே, அது எங்கே? எங்கேயோ பிரச்சனையாமே, அது எங்கே சொல்லு பிரகாஷ். மாவு காலி, இதில் கரைச்சனத்துக்கு வச்சது. நான் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர். ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க. அப்படியா? எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டில் ஜேசிபி ஆப்ரேட்டர் தான், பஸ் ஆப்ரேட்டர்.